MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். திமுக என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அதிமுக பாஜக சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்திருக்கிறதே வந்து ஒரு கட்டாயத்தின் பேரிலான அந்த கூட்டணியா இருக்கு. திசை திருப்புறதுக்கு நிறைய டாபிக்ஸ் அப்பப்போ எடுப்பாங்க. இது வந்து அவங்க திசை திருப்புறதுக்கான பல இருங்க உங்களுடைய எதிர்கட்சி கூட்டணி வைக்கிறாங்களோ வைக்கிறீங்களோ உங்களுக்கு எதுக்கு? அதிமுக பாஜகவோட இன்னும் நிறைய கட்சிகள் இணையும் அப்படின்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் அப்படி இணைஞ்சிருக்கு? ப்ராசஸ் இப்போதானுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அண்ணன் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு, இட்ஸ் ப்ராசஸ், இட் வில் கோ ஆன். ஸோ அது முடியட்டும், ப்ராசஸ் முடியும். அதிமுக தாவேக்காவோட எல்லாம் பேச்சு நடத்தியிருந்தாங்கன்றதெல்லாம் பொதுவெளியில பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இது உண்மை என்ன, விவரங்கள் என்ன, இது வச்சு நம்ம எப்படி முன்னேற போறோம், அடுத்த ஸ்டெப் என்ன, நடக்கிற விஷயம், அது நடக்க வேண்டிய விஷயங்களை பத்தி நம்ம. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, குறிப்பா இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்திக்க போறீங்க. இது தாவேக்காவா திமுகவா அப்படியான ஒரு எலெக்ஷனா இருக்கும். பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மேல ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதிருப்தி இருக்கு. இப்போ அதிமுகவோட இணைஞ்சதுனால அந்த அதிருப்தினால பாதிக்கப்பட போறது அதிமுகவும் தான். அப்படி என்ன அதிருப்தி? டிசாஸ்டர்ஸ் கவர்மெண்ட்டுங்க. டிசாஸ்டர்னு அவ்வளோ டிசாஸ்டர். அண்ட் டிசாஸ்டர் எப்படிப்பட்ட டிசாஸ்டர்னா, வெளிப்படையா அவ்வளோ பிரேசனா மக்களோடைய, அதாவது நேருக்கு நேரம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காலை கீழே இருந்து அப்படி வெட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஒரு அதிமுகவினுடைய பார்வையா? நோ, ஐம் சாரி. 26 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் பேசுறாரு. அப்போ எந்த அளவுக்கு இந்த சூழல் சாதகமா மாறி இருக்கு? சூழல் சாதகமாக மாறிக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளுங்க. நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வருவேன். பொதுமக்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பைக் ஓட்டுறீங்களா, கார் ஓட்டுறீங்களா? பைக் ஓட்டுறீங்க. நீங்கள் இங்கேருந்து இந்த பில்டிங்கை விட்டுட்டு உங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ரோட்டில், மெயின் ரோட்டில் டிராஃபிக்கில் நுழைஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் சேரத்துக்குள்ளே உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? டிராஃபிக் ஓட்டி சொல்றீங்க? டிராஃபிக் மட்டும் இல்லை, ரோட்ஸ் பாருங்கள். சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, எல்லாரும் எவ்வளோ கோபமாக இருக்காங்க. எந்த ஒரு டிராஃபிக் ரெகுலேஷன், சென்னை மாதிரி பெருநகரத்தில் தொடர்ச்சியாக அந்த பணிகள் போய்கிட்டே தானே. அதிமுக காலத்துலேயும் சாரிங்க, நானும் ஓட்டுறேன். நானும் வந்து என்னோட லைஃப்பில் எல்லா வேலையும் நானாக பார்த்துக்கிறேன். ஐ மீன் ஆர்டினரி பர்சன் தட் வே. ஓகேங்களா? டெய்லி லைஃப்னுடைய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் மறக்க முடியாது. யூ கேன் நாட் டினை தட். ஆமாம் தானே? ஸோ பேசிக் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட மெயின்டைன் பண்ண முடியாத இந்த நிலையில் இதை விட பெட்டராக பண்ணுற ஒரு தேடல் தான் இருக்கும் மக்களுக்கு. நல்லா இருந்தேன் நான் ஒரு காலத்தில். இன்னைக்கே நான் கரண்ட் பில்லு கட்டணுன்னா, கரண்ட் பில் வரும்னா எனக்கு திக்குன்னு இருக்குது. மறுபடியும் ஜூலை மாதத்துலேருந்து மறுபடியும் ஏற்ற போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எங்கே போவாங்க? உங்கள் சம்பளம் ஏறி இருக்கா நீங்கள் கேளுங்க, மக்களை கேளுங்க. இந்த 4 ஆண்டு காலத்தில் உங்கள் சம்பளம் ஏறி இருக்கான்னு கேளுங்க. அத்தனை விஷயங்கள். அதாவது முதியோர்கள், ரிட்டையர் ஆனவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவங்களுடைய பென்ஷன் ஸ்கீம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம். பண்ணாங்களா? இல்லை. சீனியர் பீப்புள், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அந்த பென்ஷனை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறவங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் என்ன இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட் வச்சு அதுக்கான ஒரு பதில் என்கிட்டேருந்து வர வச்சு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை. ஆனால் நான் உங்களை 1 to 1 ஒரு ஹியூமன் பீயிங் டு ஹியூமன் பீயிங் நான் கேட்குறேன். உங்களை ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? தமிழ் மக்கள், பொது மக்களுடைய வாழ்க்கை வந்து பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் பார்க்குற மாதிரி, ஆசைப்படுற மாதிரி ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லையா? இப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில், 4.5 ஆண்டு காலத்தில் இருந்த அந்த ஒரு தரம், வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தரம் வந்து
புதைச்சி போட்டுட்டு இப்போ இருக்கிற புதைச்ச பிறகு மேலேயாவது ரோடு வந்து சுத்தமாக போடல அவங்க. அதுவும் ஃபுல்லாக போனாலே உங்கள் வண்டியில் ஃபுல்லாக சஸ்பென்ஷன்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு பார்வை டிசாஸ்ட்ரஸ் கவர்மெண்ட்டுங்க. டிசாஸ்டர்னு அவ்வளோ டிசாஸ்டர். அண்ட் டிசாஸ்டர் எப்படிப்பட்ட டிசாஸ்டர்னா வெளிப்படையாக அவ்வளோ பிரேசனாக மக்களோடைய அதாவது நேருக்கு நேரம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காலை கீழே இருந்து அப்படி வெட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. நிற்கிற தர கூட இப்போ இல்லை அவங்களுக்கு மக்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கொடூரமான பொய்யான ஒரு ஆட்சியை வந்து மறுபடியும் வரணும் அப்படிங்கிறது யாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு அதிமுகவினுடைய பார்வையா? நோ, ஐம் சாரி. இல்லை உங்களுடைய கருத்து? ஐ எம் சாரி. இது என்னுடைய ஒரு பர்சனல் கன்விக்ஷன். இது நான் தள்ளி இருந்து என்னை சுற்றி நடக்கிற என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய லைஃபை தாக்குற அளவுக்கு பொதுமக்கள் எல்லாருடைய லைஃபை தாக்குற அளவுக்கு நடந்துட்டு இருக்கிற அத்தனை அநியாயங்களை பார்த்து ஒரு தனி மனிதனா ஒரு தனி மனுஷியாக என்னுடைய கருத்து இது வந்து முன் கொண்டு போய் நான் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு அடுத்த ஸ்டெப்பு தான் அரசியலில் ஈடுபடுறது. ஸோ ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் இன் அ பொலிட்டிக்கல் வே. ஐ எம் ஸ்பீக்கிங் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல் சிட்டிசன். ஒரு பப்ளிக்காக உங்களுடைய பார்வையே நீங்கள் இப்படி தான் இருக்கு. பப்ளிக் இல்லைங்க, மக்களில் ஒரு பப்ளிக்னு சொல்லாதீங்க. பப்ளிக்னா சினிமா நீங்கள் போட்டுட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஆடியன்ஸில் உட்காந்து பேசுகிற அது பப்ளிக்கு. இது ஒவ்வொரு அரசியல்வாதி, அதாவது ஒரு அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லை கட்சி வந்து பொறுப்புக்கு வந்த பிறகு நம்ம வந்து பப்ளிக் கிடையாது, நம்ம வந்து மக்கள். நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய பாதுகாப்பு அவங்க வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கையில் இருக்குது. அது அவங்க கடமை. அதான் மேடம், மக்களுடைய புரிதல் வந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற விதத்தில் இருக்குன்றது. ஆனால் திமுகவினுடைய பார்வை எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, திமுக என்ன சொல்றாங்கன்னா இவங்க அதிமுக பாஜக சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் கூட்டு சேர்ந்திருக்கிறதே வந்து ஒரு கட்டாயத்தின் பேரிலான அந்த கூட்டணியா இருக்கு. பாஜகவை வந்து ஒரு பேக்டோர் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வரக்கான வேலையை அதிமுக செய்யுது அப்படின்றது தான் திமுகவுடைய. திசை திருப்புறதுக்கு நிறைய டாபிக்ஸ் அப்பப்போ எடுப்பாங்க. இது வந்து அவங்க திசை திருப்புறதுக்கான பல இருங்க திசை திருப்புறதுக்கு நிறைய டாபிக்ஸ் அப்பப்போ அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அத்தனை திசை திருப்புறதுக்கான டாபிக்ஸில் ரொம்ப சில்லியான டாபிக் இது. உங்களுடைய எதிர்கட்சி கூட்டணி வைக்கிறாங்களோ வைக்கிறீங்களோ உங்களுக்கு எதுக்கு? அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், நாங்கள் எங்களுடைய கூட்டணி எப்படி இருக்குது, எங்களுடைய கணக்கெல்லாம் எப்படி இருக்குது, எங்களுடைய வாக்கு வங்கிகள் இந்த கணக்குலேயே அடிஷன் சப்ட்ராக்ஷனில் போயிட்டுருக்கு, நாங்கள் தான் டாப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். உங்களுடைய கூட்டணி கூட கொஞ்சம் பின்னணிக்கு போனால் இன்னும் நிறைய அதுலேயே கேள்விக்குறி நிறைய இருக்குது. அந்த பேச்சுக்கு நான் வரலை, நாங்கள் யாருமே வரலை. அதுக்கு புரியுதுங்களா? இல்லை, அவங்க விமர்சனம் எல்லாமே பாஜகவை நோக்கி இருக்கு. அப்போ அதிமுக அதோட சேரும்போது ரெண்டையும் சேர்த்தே விமர்சிக்கிறாங்கன்றது தான் அதோட அர்த்தம். பாருங்க, அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய வெற்றிகள், அவங்களுடைய மக்களுக்கு செஞ்ச நன்மைகள், இது பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் பேப்பர் வந்து நீங்கள் உருவாக்கி அதில் கணக்கு நீங்கள் கணக்கு நீங்கள் எழுதினா கூட எதுவுமே வந்து எடுப்படாது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, ஒரு அரசாங்கம் அவங்களுடைய ஆட்சி காலம் முடியும் போது அடுத்த தேர்தலுக்கு எதிர்பார்த்து போகும்போது இது எங்களுடைய சாதனைகள், நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த விதத்துல எல்லாம் நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி சமுதாய பாதுகாப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இது எல்லாமே வந்து அது சொல்லணும் அவங்க. ஆனால் சொல்ல முடியாது, ஏன்னா எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு எல்லா விதத்துலேயும் இவ்வளோ அட்டர் ஃபெயிலியராக மட்டும் இல்லாமல் மக்களை ஏமாற்றி இருந்தது கூட பறிச்சுட்டு போன ஒரு ஆட்சியை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஓகே மேம், இப்போ திமுக ஒரு பக்கம், குறிப்பாக இந்த கூட்டணி பற்றி நம்ம பேசும்போது மேம், அதிமுக பாஜகவோட இன்னும் நிறைய கட்சிகள் இணையும் அப்படின்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் அப்படி இணைஞ்சிருக்கு மேம்? ப்ராசஸ் இப்போ தானேங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அண்ணன் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு, இட்ஸ் அ ப்ராசஸ், இட் வில் கோ ஆன். ஸோ அது முடியட்டும், ப்ராசஸ் முடியட்டும். ஏன்னா இது எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா அதிமுக தாவேக்காவோட எல்லாம் பேச்சு நடத்தியிருந்தாங்கன்றதெல்லாம் பொதுவெளியில் பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இன்னுமே அந்த பேச்சுவார்த்தை தொடருது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்னும் இந்த கூட்டணி பலம் வாய்ந்ததாக மாறும்? அதுதாங்க, இப்போ என்ன பேசினாலும் ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். ஸ்பெக்குலேஷன் நீங்கள் நிறைய ஷோஸில் நீங்களே நிறைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க.
ஸ்பெக்குலேஷன் பக்கம் நான் போக விரும்பல. ஏன்னா அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. பேசிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி ஒரு கருத்து தோணும், நாளைக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும், அடுத்த நாள் வேறு ஒன்று பேசுவோம். ஸோ அந்த ஸ்பெக்குலேஷன் பக்கம் நான் போக விரும்பல. ஃபேக்ட்ஸ் வேணும் நமக்கு. இப்போ என்ன இருக்குது, நம்ம முன்னாடி என்ன இருக்குது, உண்மை என்ன, விவரங்கள் என்ன, இதை வச்சு நம்ம எப்படி முன்னேற போகிறோம், அடுத்த ஸ்டெப் என்ன, நடக்கிற விஷயம், அது நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ ஒருவேளை மேடம் இதே சூழ்நிலை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் திமுகவினுடைய கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, குறிப்பாக இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்திக்க போகிறீங்க. இது தாவேக்காவா திமுகவா அப்படியான ஒரு எலெக்ஷனாக இருக்குன்னு. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஐ திங்க் அவருடைய பாணியில் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிட்ருக்காரு. அண்ட் இட்ஸ் ஸ்டில் அ யங் பார்ட்டி. ஸோ அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதோட நல்ல ஸ்ட்ராங் வாய்ஸ் இருக்குது. அவர் சொல்லிட்டு இருக்கிற சில விஷயங்கள் டெஃபினட்டாக மக்களுக்கு ஒரு இருக்கிற உண்மைகளை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. ஸோ லெட் அஸ் see. அது இன்னும் ஒரு ப்ராசஸில் இருக்குது. ஸோ லெட் அஸ் see. ஒரு இதுவரைக்கும் பெருசாக விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு அதிமுகவை விமர்சிக்கலை அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் சமீபத்தில் ஒரு வீடியோ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒருமையில் பேசியிருந்த விஷயம், அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டோம், மன்னிப்புனா இந்த வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அவருடைய அந்த அறிக்கை அப்படின்றது. இந்த சர்ச்சை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, இவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின இந்த விஷயம் கண்டிப்பாக தாவேக்காக்கோ இல்லை அவங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கோ சேரும் அப்படின்னு சொல்லி நான் நம்ப மாட்டேன். அது யாராவது அந்த மாதிரி சொன்னால் கூட அது தப்புன்னு நான் சொல்லுவேன். இது இவருடைய செயல், இவருடைய தனிப்பட்ட ஒரு பொறுப்பாக நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், என்ன கருத்து, இல்லை என்ன உண்மை, இது எல்லாமே நிறைய பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இல்லைங்க, அது விட்டுருங்க, நம்ம பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்டார், முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க, அதை பற்றி பேசாதீங்கன்னு பேசியிருக்காரு. அது பெருந்தன்மை, அது நாகரிகமான நடவடிக்கை. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் இப்போது இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்குறீங்க மேம்? ஏன்னா இது நிச்சயமாக விஜய் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், ஒவ்வொரு எலெக்ஷனுமே புதிய ஒரு எலெக்ஷன் தான், இது வரைக்கும் பார்க்காத ஒரு எலெக்ஷனாக தான் இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த விதத்தில் ஏன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது இந்த எலெக்ஷன்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வெற்றி பெற்று காமிக்கணும் அப்படின்றது அவருக்கான ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது? எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலுங்க. இப்போது திமுக எங்களுக்கு எல்லாம் பலமும் இருக்குது, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அது அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ப்ரோபகண்டான்னு நம்ம சொல்லலாம். இது எல்லா கட்சியுமே சொல்லி தானே ஆகணும். அதான் சொல்கிறேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எனக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்கணும், நான் என்னை பற்றி அது எல்லாமே சகஜமான விஷயம். ஆனால் கண்டிப்பாக இது தனிப்பட்ட கட்சிகளுக்கு கண்டிப்பாக முக்கியமான தேர்தல். ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய பலத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு நிறைய அதாவது போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்க வேண்டிய தமிழ்நாடு மக்கள். இன்னைக்கு தோற்று போனது அவங்க தான். தமிழ்நாடு ஒரு மாநிலமாக, ஒரு பூமியாக, ஒரு கலாச்சாரமாக, எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி நிறைய அடி வாங்கி ரொம்ப ஒரு வூண்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே வாழும் மக்கள் அதை விட ஒரு அநியாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் மக்கள் ஜெயிக்கணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும், நிலையான நியாயமான ஆட்சி வரணும். அந்த ஆட்சி அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அமையக்கூடிய ஆட்சியாக தான் இருக்கும். அப்படிங்கிறது நான் எதுக்காக எவ்வளோ உறுதியாக சொல்கிறேங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே செயலால் நிரூபிக்கப்பட்ட திறமை, செயலால் நிரூபிக்கப்பட்ட பொறுப்புகள், கடமையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு பலம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உறுதி, இது எல்லாமே இத்தனை காலம் மக்களுக்கு செஞ்சு காமிச்சு நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்காக இப்போ இருக்கிற இந்த குழப்பமான ஒரு பெரிய புயலில் அடிபட்டு துடிச்சிட்ருக்கிற ஒரு மாநிலம் மக்களும் கரை சேர்க்கணும். கரை சேர்த்த பிறகு மறுபடியும்
வாழ்க்கையை வந்து உருவாக்கணும். இது வந்து நான் மிகப்படுத்தி சொல்லலைங்க. மக்கள் மத்தியில் இருக்கேன், மக்கள் மத்திய தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சுத்திட்டு இருக்கேன், அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன். அதனால எடப்பாடியார் அவர்கள் தலைமையில. ஆனா இன்னொரு அதுதான் அதுதான் வந்து மக்களை காப்பாத்துறதுக்கான இன்னொரு பார்வை சொல்றாங்களே மேடம். பொதுவாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மேல ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதிருப்தி இருக்கு. இப்போ அதிமுகவோட இணைஞ்சதுனால அந்த அதிருப்தினால பாதிக்கப்பட போறது அதிமுகவும் தான் அப்படின்னு. என்ன அதிருப்திங்க? பொதுவாவே இந்த மனப்பான்மை அப்படின்றது பாஜகவுக்கு எதிரான ஒரு. எப்படிங்க அதிருப்தி வர முடியும்? அது பின்னாடி லாஜிக் சொல்லுங்க. இல்ல கடந்த முறை 39 சீட்டுமே இவங்க ஜெயிச்சாங்க. இல்லைங்க, அதிருப்தி அப்படிங்கிறது இல்ல தமிழ்நாட்டை கையாளவே முடியல பாஜகனாலன்றதே பொதுவா அது வேற. அதிருப்தின்னா ஒரு தடவை யாராவது பொறுப்புல இருந்து ஆட்சியை நடத்தி அதுக்கப்புறம் அவங்க வந்து நியாயப்படுத்த முடியல, இல்லை அவங்க வந்து அநியாயம் பண்ணியிருக்காங்க, இல்லை மக்களுக்கு வந்து அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிருப்தியில் இருக்கலாம். அப்போ வருது அந்த வார்த்தைக்கான ஒரு ஒரு இடம். இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில் போய் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வாங்குறது அப்படிங்கிறது அது ஒரு ப்ராசஸ். அதில் ஒரு முன்னேற்றம் அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது, மறுத்து பேச முடியாது அது. ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு அடுத்த கட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இல்லை இவங்க தொடர்ச்சியாக திமுகவினுடைய பிரச்சாரம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக வந்து இங்கே செய்யக்கூடிய அந்த செயல் அப்படின்றது மாநில அதிகாரத்தை எல்லாம் இல்லாமல் செய்கிறாங்க, பல விதங்கள்ல வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்க பாக்குறாங்க, அது வேண்டான்றது தான் இவங்க முன்னெடுக்கக்கூடிய. இல்லைங்க, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. மக்களை இன்னைக்கு வஞ்சிட்டு இருக்கிறது திமுக ஆட்சி தான். மக்களுடைய மிகப்பெரிய எதிரி இன்னைக்கு திமுக ஆட்சி தான். இன்னைக்கு மக்கள் கையில காசு நிக்கல, மக்கள் கையில வந்து மருந்து வாங்குறதுக்கான பணம் இல்லை, மக்களுடைய வீட்டுக்கு வரி கட்டுறதுக்கான பணம் இல்லை, மாத கடைசியில் என் வீட்டில் அடுத்த மாதம் கரண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பில் என்னால் கட்ட முடியுமா கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் வாழ்கிறது மக்களுடைய அனுபவம் தான். கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் குழந்தைங்களுக்கு நாளைக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. அந்த அந்த ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில், அந்த ஒரு சோகத்தில் அவங்க வந்து தவறான வழி பிடிச்சி போகிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பக்கம் டாஸ்மாக் கடைகளும் அதுக்கப்புறம் போதைப் பொருட்களுடைய விற்பனை வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. 100%, 200% இல்லை, 400%, 500%, 1000% ஏறி இருக்கு. கரெக்டா இல்லையா? as a journalist நான் உங்களுக்கு கேட்குறேன், கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? இல்லை, இட் இஸ் தேர், இட் இஸ் அ ஃபேக்ட். இந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து பொதுவெளிக்கு வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உண்மை இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ரூமராக வந்து இவ்வளோ பரவாது. ஸோ இவ்வளோ விற்பனை நடக்குதுன்னா யார் வாங்குறாங்க? யாராவது அவங்களுடைய உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, வீட்டில் அரிசி வாங்க வேண்டிய பணம், இல்லை குழந்தையோட படிப்புக்கு டெக்ஸ்ட் புக் வாங்க வேண்டிய பணம், இல்லை வேலைக்கு போகும்போது முதல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய பணம், உங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது தாலி வாங்கி கொடுக்க வேண்டிய பணம், இதெல்லாம் எங்கே போகுது? ஊழல் நடக்குது இல்லையா? 50,000 கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரோட பணங்க அது? உங்களை வாழ வைக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு நீங்கள் அவங்களோட ஓட்டை வாங்கினீங்க இல்லையா? அவங்களுடைய பணம், ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணம். இல்லை மேம், இந்த டாஸ்மாக் அப்படின்னு பேசும்போது அதிமுக ஆட்சி காலத்துலேயும் டாஸ்மாக் இருந்தது தானே? ஆமாம். எப்படி மக்கள் படம் வந்து எப்படி நடத்தப்பட்டுச்சு ஆட்சிக்கு? அந்த அந்த டைமில், அந்த ஆட்சிக்கு வர வேண்டிய அந்த டைமில், இல்லை அதுக்கு முன்னாடி தேர்தல் முன்னாடி அம்மா என்ன சொன்னாங்க? ஆமாம், டாஸ்மாக் அப்படிங்கிறது அதனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது மக்கள் மேலே. ஆனால் ஒரே அடியாக இதை ஒழிக்க முடியாது. இது ஒரே அடியாக வந்து என்னால் எல்லா கடையும் இழுத்து மூட முடியாது. அது ப்ராக்டிக்கல் இல்லை. ஸ்டேஜாக நான் பண்ணுவேன். இது நேர்மை. நீங்கள் பார்த்து பேசுகிற இவங்க என் மக்களை நினச்சி உண்மையிலே அந்த மதிப்பு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நேர்மையாக பேசணும். அவங்க இருந்திருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? வந்த உடனே எல்லா கடையும் இழுத்து மூடுவான்னு சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு இதை அவங்கக்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது கேளுங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எத்தனை கடைகள் இருந்தது, இன்னைக்கு அக்கௌண்ட்டில் எத்தனை கடைகள் இருக்குது, அன்அக்கௌண்டட் எத்தனை கடைகள் இருக்குன்னு கேளுங்க.
நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எத்தனை விற்பனை எவ்வளோ விற்பனை இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ விற்பனை இருந்தது இருக்கிற விற்பனை எவ்வளோ வந்து கணக்கில் வருது, எவ்வளோ வந்து கணக்கில் வரல, இதெல்லாமே கேளுங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்னா, நம்ம அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இளைஞரை பற்றி சொன்னேன் இல்லையா, கஷ்டப்பட்டு படித்து எதிர்காலத்தை வந்து அவங்க கனவாக கண்டு நான் வந்து அடுத்து வேலைக்கு போக போகிறேன், என் லைஃப்பை வந்து நான் உருவாக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கனவு காண்ற அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பு இல்லாதப்போ அந்த இளைஞனுடைய அந்த அந்த ஒரு ஆவேசம் எங்கே போகும்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு தான் 2026. தீர்வு வரும், ஒரு மாற்றம் வரும். அண்ணனுடைய தேர்தல் குறித்து எடப்பாடியார் அவர்கள் என்ன செய்தி சொல்லியிருக்காரு மேடம் உங்ககிட்ட பேசும்போதும் சரி? ஆரம்பத்துல இருந்து என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறது அவர் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. இல்ல உங்ககிட்ட இந்த தேர்தல் குறித்து எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுங்க, இது முக்கியமானது அப்படிங்கிறது அவர் என்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஆனா என்னன்னா என்னென்ன பண்ணணும், அதாவது நம்ம தியரி மட்டும் இல்லை, செயலில் நம்ம வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு அஸ்திவாரம் வந்து இந்த மாதிரி நம்ம போடணும், அதுக்கு மேலே அடுத்த கட்டம் இந்த மாதிரி நம்ம இது வந்து நம்ம அமைக்கணும், அடுத்த ஸ்டெப் இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பை வந்து அவர் பலப்படுத்திட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஃபவுண்டேஷனை வந்து லே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்பு என்னென்ன இப்போது ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கோ இல்லை ஒரு மாநிலத்தை பலப்படுத்துறதுக்கோ இல்லை மக்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றம் வந்து நம்ம ஏற்படுத்தணும்னா சில லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. வார்த்தைகள் வந்து காத்தோட போயிடும். அது பேப்பரில் எழுதி இது பண்ண ஸ்பீச் முடிஞ்ச பிறகு கிழிச்சு போட்டுருவாங்க. செயல் மட்டும்தான் பேசணும், செயல் மட்டும்தான் பேசும். அண்ணனுடைய செயல்கள் எப்படி பேசுது, இந்த ஆட்சியினுடைய செயல்கள் இன்னைக்கு என்ன ஒரு கதறல் இப்போ கத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ 2026 நடக்க போகிற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு தேவையான நியாயமான நல்ல மாற்றம் ஏற்படுத்தும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் மக்களுக்கான ஆட்சி கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படும். நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க மேம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒட்டி இன்னும் அடுத்தடுத்த கட்டம் தேர்தல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மாற வாய்ப்பு உண்டு. அப்பவும் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் மேடம். நன்றி. கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.